வாழ்க வளமுடன். அங்க கிளாஸ் பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில் கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்களோட பிளஸிங்ஸ் அப்படி நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாக உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் சார்ந்த உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு காலையில கண்ணு முழிக்கும் போது என்ன சரம் இருந்துச்சுன்னு கவனிச்சிங்களா? அதை அனைவரும் இன்னைக்கு வளைப்பிறை வியாழக்கிழமை, தேய்பிறை வியாழக்கிழமை. இன்னைக்கு குருஜி வலது சைடு தான் ஓடுச்சு காலையில 4:30 மணிக்கு. சரிங்க சார். இது என்ன சரம் இருக்கு? மாத்த முயற்சி பண்ணா முடியல. மாத்துறது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க? அதான் நீங்க வலது சைடு திரும்பி படுக்க சொன்னீங்களா? படுத்தா ஆமா, ஒரு சைடா வலது சைடு திரும்பி படுத்தா இடதுக்கு மாறலையா? மாறல. ஒரு அரை மணி நேரம் படுத்து பார்த்தா மாற முடியும். அரை மணி நேரம் படுத்தே மாறலையா? அரை மணி நேரம் படுத்திருந்தாலும் 5 நிமிஷத்துல 1 நிமிஷத்துல மாறணும் நார்மலா. அரை மணி நேரம் படுத்தும் மாறலையா? நைட் எத்தனை மணிக்கு சார் சாப்பிட்டீங்க? நைட்டு 10 மணிக்கு. எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? 10:30 தூங்கிட்டேன். ஓகே, அது ஒரு முக்கியமான காரணம் சார். ஓகே, சொல்றேன். அதை பத்தி டீட்டெயில் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் அந்த மாதிரி மாற மாட்டேங்குது அப்படின்னு. சரி, ஓகே. மற்றவர்கள் யாருக்காவது இன்னைக்கு காலைல சரியான சரம் இருக்கா? சரி, இப்ப சூரிய உதயம் வந்தாச்சு. நம்ம கண்ட்ரில சூரிய உதயம் வந்தாச்சு. இப்ப உங்களுக்கு சரியான சரம் இருக்கா? இப்ப என்ன சரம் இருக்குன்னு ஆக்சுவலா இப்பதான் இடது கலை ஓடுது. இப்ப இடது ஓடுது. ஓகே. ஓடுது. தேய்பிறை வியாழக்கிழமை, வளர்பிறை வியாழக்கிழமை. இது தேய்பிறை, வளர்பிறை. அது வளர்பிறை. வளர்பிறை வியாழக்கிழமை அன்னைக்கு இடது சரம் இருக்க வேண்டும்.
அப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி ஓகே, யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க, இருந்ததுன்னா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே யார் டவுட் இருந்தா கூட கேட்டுக்கோங்க. நேற்று கிளாஸ் பத்தி டவுட்? சரி, இப்ப எல்லாருக்குமே 2 சூரியன்கள் இருக்கிறார்கள். 2 சூரியனா? ஒண்ணுதானே இருக்காங்க. கரெக்ட், ஒண்ணுதான் இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துல ஒரு சூரியன் தான் இருக்காங்க. ஆனா நமக்கு 2 சூரியன் இருக்காங்க. நைட்டு இருட்டு, நல்லா படுத்து தூங்குறோம். இருட்டுல நமக்கு ஏதாவது தெரியுமா? இப்ப பல்பு கண்டுபிடிச்சு நமக்கு பல்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பல்பு கண்டுபிடிக்காத காலத்துலலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வயலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, வேலையெல்லாம் முடிச்சு 6 மணி 7 மணிக்கு வருவாங்க, வந்து சாப்பிட்டு தூக்கிடுவாங்க. இருட்டா இருக்கும்போது நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு பொருள் இங்க இருக்கு, ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, ஒரு பெரிய மலையே இருந்தா கூட மழை கூட தெரியாது நமக்கு, ஒண்ணுமே தெரியாது. அப்ப இருட்டு, அதாவது நைட் அப்படின்னாலே ஒண்ணும் தெரியாது. சூரியன் உதிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த காட்சிகள் தெரிய வரும். என்னென்ன இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னு சூரியன் உதிக்கும் பொழுதுதான் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்க சூரியன் உதிக்கும் போதுதான் நமக்கு எல்லாமே தெரிய வரும். உதாரணத்துக்கு நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர், சரிங்களா, பல பல ஆயிரம் கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சரா இருக்கீங்க, ஆர் பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு பெரிய லெவல்ல இருக்கீங்க. உங்களை எந்த ஊருக்கு போனாலும், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் பயங்கரமா மதிக்கிறாங்க. பெரிய ஆளா இருக்கீங்க. நீங்க தூங்கும் போது நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஏழை, ரொம்ப ஏழை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே யாராவது ஹெல்ப் பண்ணதான் இருக்கும். தூங்கும் போது நீங்க அப்படி இருந்தா தெரியுமா? அதுவும் தெரியாது. நீங்க ரொம்ப ஆரோக்கியமான ஆளு, பயங்கர ஹெல்த் எல்லாம் டெவலப் பண்ணி ஃபிட்டா வச்சிருக்கீங்க, 6 பேக் 7 பேக்லாம் வச்சு ஃபிட்டா இருக்கீங்க. நீங்க தூங்கும் போது அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க யாருன்னு, உங்க பேர் என்னன்னு தெரியுமா? உங்க லாங்குவேஜ் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது நீங்க தூங்கும் போது. கரெக்டுங்களா? அப்ப நமக்குள்ள சூரியன் உதிக்கும் போதுதான் நம்ம யாருன்னே தெரியும். வெளியில விடிஞ்சிட்டோம், நம்ம நைட்டு டயர்டா ஊருக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே பஸ் டிராவல் பண்ணிட்டு வரோம், கார் நம்மளே டிரைவ் பண்ணிட்டு வரோம். டயர்டா வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு வரோம், நைட்டு 10 மணிக்கு வரோம், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 11 மணிக்கு தூங்குறோம், செம்ம டயர்ட்ல தூங்குறோம். காலைல ஒரு 7 8 மணி 9 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். வெளியில சூரியன்லாம் உதிச்சாச்சு. சூரியன் உதிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டா எதுவுமே தெரியாது. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சூரியன் உதிக்கும் போதுதான் நம்ம அப்படியே பொறுமையா கண்ணு முழிப்போம். அப்படியே பொறுமையா கண்ணு முழிக்கும் போது நான் யாரு, நான் எங்க இருக்கேன், ஓ இது நம்ம வீடு, ஆமா நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தேன், டிராவல் போயிட்டு வந்தேன், மணி என்ன ஆச்சு, ஓ மணி 8:30 9 மணி ஆச்சாப்பா காலையில, அப்படின்னு பொறுமையா எழுந்திரிச்சு உட்காருவோம். அவசர அவசரமா ஏஞ்சி உட்காருவோம். ஆனா ஏஞ்சி உட்காருவோம். ஏஞ்சி உட்கார்ந்த பிறகுதான் இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, நான் வந்து இவ்வளவு பெரிய ஆளு, நான் வந்து பிரைம் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுக்கு முதலமைச்சர், நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன். நீங்க யாராக இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீங்க தூங்கும் போதே உங்களுக்கு அது தெரியாது. அப்ப நம்ம யாருன்றது நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய அவேர்னஸ் வரும்போதுதான் நம்ம யாரு நமக்கே தெரிய வரும். புரியுதுங்களா? நம்ம யாருன்னு நமக்கு அப்பதான் தெரிய வரும்.
அப்ப வெளியில சூரியன் உதிச்சு எல்லாமே நடந்தாலும், உலகமே இயங்கிக்கிட்டு இருந்தாலும், நம்ம சூரியன் உதிச்சு எல்லாமே இயங்கிக்கிட்டு இருந்தாலும், நம்ம சூரியன் உதித்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கை. நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வாழ்க்கை இல்லை. நீங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, நீங்க 8 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, எப்போ உங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது? உங்களோட லைஃப் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? நீங்க எழுந்திரிக்கும் போதுதான். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஏந்திரிக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த சக்தியை, எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். எப்பனா அந்த கிழமைக்கான சரம் சரியாக இருக்கும் பொழுது. இப்படி ஒரு கற்பனை பண்ணுங்களேன். உங்களுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவருதான் அந்த கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்றாரு. அதாவது 9 டிபார்ட்மெண்ட் பிளஸ் 5 டிபார்ட்மெண்ட் வச்சுப்போம். அதுனா 9 பிளஸ் 5 கேக்குறீங்களா? 9 பேர் நவகிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்றவங்க, 5 பேர் பஞ்சபூதங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்றவங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஆபீஸ் இருக்கு. இந்த ஆபீஸ்ல இப்ப 9 பிளஸ் 5 14 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடியவங்க. உங்களுக்குள்ளேயும் 9 பிளஸ் 4 பேர் 14 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடியவங்க. இந்த ரிசீவ் பண்ணக்கூடியவங்க உங்களுக்குள்ள இருக்கிறவங்க சரியாக ஒர்க் பண்றாங்க அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம காலையில கண்ணு முழிக்கும் போது அந்த கிழமைக்கான சரம் இருக்க வேண்டும். அந்த கிழமைக்கான சரம் இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள அன்னைக்கு, இப்ப வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்களேன், நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை கண்ணு முழிக்கும் போது இடது சரம் இருக்க வேண்டும். அது வளர்ப்பிறை தேய்பிறை கணக்கு வராது. வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா கிழமைகளும் வளர்ப்பிறை தேய்பிறை ஒண்ணுதான். வெள்ளிக்கிழமை காலையில கண்ணு முழிக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை காலையில கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு இடது சரம் இருந்தால் உங்களுக்குள்ள சுக்கிரன் எனர்ஜி ரிசீவ் பண்றவர் சரியாக ஒர்க் பண்றான்னு அர்த்தம். ஒரு கற்பனை தான், உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறத கற்பனை தான். இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா அது கர்ம வினைன்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுடைய கர்ம வினைப்படி உங்களுக்கு சுக்கிரன் எனர்ஜி சரியாக அதாவது இன்னைக்குதான் வியாழக்கிழமையா, வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு குருவோட எனர்ஜி கிடைக்கணும். குருவோட எனர்ஜி ரிசீவ் பண்றது நீங்க தயாரா இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி சக்தி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ம வினை, உங்களுக்குள்ள கடமை, ஆசை, ஏதோ ஒண்ணு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த குருவோட எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு தயாராக இருக்கிறது என்றால், நம்ம காலையில கண்ணு முழிக்கும் போது நமக்கு வளர்ப்பிறை வியாழக்கிழமை இடது சரம் இருந்திருக்க வேண்டும். இடது சரம் இருந்தால் நமக்குள்ள இருக்கிறவரு குருவோட எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, ஒழுங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ உங்க மொபைல் இருக்கு, மொபைல்ல சிம் கார்டு இருக்கு. சிம் கார்டு கரெக்டா ஒர்க் ஆகுது, மொபைல்ல பேட்டரி எல்லாம் போட்டிருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப சிக்னல் கிடைச்சிருக்குன்னா இன்கமிங் கால் வர்றதுக்கோ, டேட்டா ஆனா இருக்குன்னா வாட்ஸ்அப் இதெல்லாம் வர்றதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஒர்க்கிங் பெர்ஃபெக்ட்லி. சரிங்களா? சரி, இப்ப இந்த சூழ்நிலை, இந்த காலையில வரக்கூடிய இந்த நிலை எப்ப மாறும்? அதாவது உங்களுக்கு மூச்சு காத்து வரணும். எந்த மூச்சு காத்து? வளர்ப்பிறை வியாழக்கிழமை இடது சரம் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக வலது இருக்கிறது என்றால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் குருவோட எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு சரியா ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். எப்ப ஒர்க் ஆக மாட்டாரு அந்த மாதிரி கேட்டா, முதல்ல வர்றது கர்மாதான். ஏதோ ஒரு கர்ம வினைப்படி நமக்கு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய குரு எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடியவர் சரியா ஒர்க் ஆகல. அந்த கர்ம வினை ரொம்ப எத்தனை வருஷம், ஆகாமி கர்மமா, பிராப்த கர்மமா, சம்ஜித கர்மமா, அதாவது நம்ம செஞ்ச கர்மாவா இந்த பிறவில, இல்ல போன பிறவில நம்ம செஞ்ச கர்மாவா, இல்ல நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மான்னு தேட வேண்டாம். முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க.
நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு 2.5 மணி நேரம் ஆகும் நம்ம உணவு சாப்பிட்டது செரிப்பதற்கு. இது என்னமோ தெரியல, சயின்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப சொல்லக்கூடிய சயின்ஸ் இருக்கு பாருங்க, அறிவியல், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறீங்களா? இப்போ சுகர் செக்அப் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் செக்அப் பண்ணணுமாங்க. சாப்பிட்ட உடனே பண்ண மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு 2-2.5 மணி நேரம் கழிச்சு சுகர் செக்அப் பண்ணணுமாங்க. ஏன்னு கேட்டா அவங்களும் என்ன சொல்றாங்க, சாப்பிட்ட உணவு 2.5 மணி நேரம் நமக்கு டைஜஷன் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும், அதனால அப்பதான் சுகர் செக்அப் பண்ணணும்ன்றாங்க. அப்ப நம்ம உண்ட உணவு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும் டைஜஷன் ஆகுறதுக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறவங்க கிட்ட, தூங்குறது யாரு? இப்ப நைட்டு கண்ணை மூடி படுத்துட்டீங்க, நல்லா தூங்குறீங்க, தூங்குறது யாரு? நானும் சொல்லாதீங்க. இப்ப நான் தான் தூங்குறேன் அப்படின்னா நான்றது யாரு? உங்க மனசா, உங்க உடம்பா? தூங்குறது யாரு? கேள்வி யாருக்காவது கேட்டுச்சுங்களா? என்னோட உடம்பு தான் தூங்குதுங்கய்யா. உடம்பு தான் தூங்குது. சூப்பர் சார். இப்ப உடம்பு தான் தூங்குது அப்படின்னா நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றாங்கல்ல, தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. எப்ப நைட்டு படுத்தாச்சு, அந்த தூங்குறதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் கிரியேட் ஆயிடுச்சு, பெட்ல வந்தாச்சு, இருட்டாயிடுச்சு, பெட்டுக்கு வந்தாச்சு, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியாச்சு, படுத்திருக்காங்க, தூக்கம் வரல. அந்த பாடி போஸ்டருக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, உடம்பு எல்லாத்துக்கும் தயாரிடுச்சு தூங்குறதுக்கு, படுத்துருச்சு, ஆனா தூக்கம் வரல. இப்ப சொல்லுங்க, தூங்குறது யாரு? இப்ப மனசு தூங்குதுங்கய்யா. இப்ப மனசுதான் தூங்குது. ஆமாங்க. நீங்க பஸ்ல போறீங்க, உக்காந்து இருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உக்காந்து இருக்கும் போது உங்க பாடி போஸ்டர் படுத்து இல்ல, உக்காந்துட்டு தான் இருக்கு, இருந்தாலும் தூங்குது. அப்படியே தூங்குறோம். அது டயர்டாகவும் இல்லை, அந்த ஒரு ஜெர்க், அந்த ஒரு சிலருக்கு அந்த ஒரு இருக்கும்போது பஸ்ல டிராவல் பண்ணி நல்லா தூங்குவாங்க, உக்காந்துகிட்டே தூங்குவாங்க நல்லா. அப்ப மனசு எப்ப ரிலாக்ஸாக இருக்குதோ, உடம்பு எப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ தூங்குது. இப்ப தூங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, மனசு இருக்கும், அது நம்மளோட டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா மனசு தானே சொல்லுது, நான் பெரிய கோடீஸ்வரம்ப்பா, நான் பெரிய பணக்காரன்ப்பா, நான் வந்து தமிழ்நாட்டுக்கே பிஎம்பா, இந்தியாவுக்கு சிஎம் தெரியும்ல, ஐநா சபையோட அதிபதி யார் தெரியும், நான் தான் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. தூங்கும் போது மனசு இருக்கு, ஆனா நம்ம கூட கனெக்ட் ஆகல. புரியுதுங்களா? தூங்கும் போது நடக்கிற விஷயம் இதுதான். மனமும் உடலும் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, மனம் அற்ற நிலையில இருக்கிறது தான் தூங்குற நிலை. அது நம்ம கான்சியஸா செஞ்சோம்னா தவம், அன்கான்சியஸா செஞ்சோம்னா தூக்கம். நானும், அதாவது நானுன்ற ஒரு விஷயமும், என்னோட உடம்புன்ற ஒரு விஷயமும், என்னோட மனம் அப்படின்ற மனசுன்ற ஒரு விஷயமும், மூணுத்தையும் நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு கான்சியஸா செஞ்சேன்னா தியானம், தவம். இப்ப நானு, என்னோட உடம்பு, என்னோட மனசு, இது மூணுமே எனக்கு தெரியாம டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அது தூக்கம். சரி, இப்ப தூங்கும் போது நம்ம உடம்பு எல்லா உறுப்புகளும் இயங்கிக்கிட்டு இருக்கான்னு கேட்டா லிமிட்டடா தான் இயங்கணும். உடம்பு உயிரோடு இருக்கிறதுக்கு உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் என்னென்ன நடக்கணுமோ அது மட்டும் தான் நடக்கணும்.
அப்பதான் உடம்பு ரெஸ்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். மனசுக்கு ரெஸ்ட் இருக்கு, மனசுங்கிறது ரெஸ்ட்ங்கிறது உடம்பும் மனசும் டிஸ்கனெக்ட் ஆயிருக்குது, மனசுக்கு ரெஸ்ட். சரிங்களா? உடம்பு ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றோம்ல, ரொம்ப டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் இயங்கிக்கிட்டு இருக்கும், இதயம் இயங்கிக்கிட்டு இருக்கும், கிட்னியில் கால்பட இயங்கிக்கிட்டு இருக்கும். அதாவது எந்தெந்த பேசிக் ஒர்க் நடந்தால் உடம்பு உயிரோடு இருக்குமோ அந்த பேசிக் ஒர்க் மட்டும்தான் நடக்கணும். அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிக்க முடியும். நான் ஒரு 10-10:30 மணிக்கு சாப்பிடுறேன், 10 மணிக்கு சாப்பிடுறேன், 10:15 10:30 தூங்கிடுறேன். இன்னும் டைஜஷன் முடியல, 2.5 மணி நேரம் ஆகுது டைஜஷன் ஆகுறதுக்கு, எனக்கு இன்னும் டைஜஷன் முடியல. அப்ப நானு படுத்துட்டேன், உடம்பு டயர்டா இருக்குன்னு மனசும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, தூங்கிடுச்சு. இப்ப உடம்புக்குள்ள டைஜஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். எத்தனை மணி வரலும்? அந்த டைஜஷன் கம்ப்ளீட் ஆகிற வரையிலும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப டைஜஷன்ல முடிஞ்ச பிறகுதான் உடம்பு ரெஸ்ட் எடுக்குது. இதோட சிம்டம் எப்படி நமக்கு இது எப்படி சரியா ஒர்க் ஆகல, அதாவது டைஜஷன் முடியறதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிட்டு எப்படி காமிக்கும் அப்படின்னா, காலையில சரம் சரியாக இருக்காது. வளர்பிறை வியாழக்கிழமை இடது சரம் இருக்கணும், ஆனா வலது சரம் இருக்கு. ஏன் அப்படின்னா நைட்டு லேட்டா சாப்பிட்டுட்டு லேட்டா தூங்கினா. அது எது லேட்டுன்னு கேக்குறீங்களா? உடம்புக்கு டயர்ட் ஆயிடுச்சு, தூக்கம் வருதுன்னு சொன்னா தூங்கிடணும். சிலருக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தா தூக்கம் வராது, ஏன்னா மனசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப கண் அசந்து உடம்புலாம் டயர்டா முடியலப்பா அப்படின்னு படுத்தா தூங்குதுன்னா அது வேற வழி இல்லாம தூங்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்கெங்க சீக்கிரம் சாப்பிட முடியுது, எங்கெங்க சீக்கிரம் தூங்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நமது சரம் சரியாக இருக்க வேண்டும். நமது சரம் சரியாக இருந்தால்தான் நமக்கு பஞ்சபூத சக்திகள் கிடைக்கும், நமக்கு கிரகங்களோட சக்திகள் கிடைக்கும், முழுமையா கிடைக்கும். முழுமையா கிடைச்சால் மட்டும்தான் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா நம்ம இந்த காலகட்டத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டோ நம்ம லேட்டா தூங்கி லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திரிச்சோன்னா உடம்பு ஆரோக்கியமாகத்தான் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த ஆன்மா, இது மூணும், அதாவது இந்த ஆன்மா இந்த உயிர் வாடுறதுக்கு இந்த பூமியில ஒரே இடம் உங்க உடம்பு தான். கரெக்டுங்களா? நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யாரெல்லாம் வச்சுக்கோங்க, உங்க மனசா இருக்கட்டும், நீங்க உங்க ஆன்மாவா இருக்க, நீங்க உங்க உயிர் சக்தியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்க வாழ்றீங்கன்னு கேட்டா இந்த பூமியில இந்த உடம்புலதான் வாழ முடியும், வேற உடம்புல போய் வாழ முடியாது. அப்ப நீங்க உங்க ஆசைகளை நிறைவேற்றணும், நீங்க நிறைய பணக்காரராகணும், நீங்க நிறைய சம்பாதிக்கணும், நீங்க ஜாலியா ஹாப்பியா இருக்கணும்னா இந்த உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். வீட்டை இடிச்சுட்டு வாழ முடியுமா? நீங்க வீட்டுல டேமேஜா இருக்கு, வீட்டுல கூரை டேமேஜா இருக்கு, ஐ மீன் சீலிங் போட்டிருக்கோம், சீலிங்ல ஓட்ட ஊந்துருச்சு, செவர்லாம் டேமேஜா இருக்கு, நிம்மதியா வாழ முடியுமா? அதே மாதிரிதான் உடம்பும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் என்னது, வேற என்ன, நீங்க புகழடைகிறது, வேற எதுவாக இருந்தாலும் எல்லாமே செகண்டரி தான். பணம் இருந்தாதான் வாழ முடியுன்றாங்க, உயிர் இருந்தாதான் வாழ முடியும். உயிரும் உடம்பு ஒன்னா இருந்தாதான் வாழ முடியும். உடம்பு இல்லாம நீங்க எங்க வாழ போறீங்கன்னுங்க? நம்ம எப்படி சமுதாயம் சொல்லி வச்சிட்டு இருக்காங்க, பணம் இருந்தால்தான் வாழ முடியும், பணம் இருந்தால்தான் வாழ முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பணம் எக்கச்சக்கமா கோடிக்கணக்கா. ஒரு சின்ன கதை மட்டுங்க, ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் 500 கோடி ரூபாய் சம்பாரிச்ச பிறகுதான் நான் லைஃப் என்ஜாய் பண்ணுவேன், என் லைஃப் நான் அப்பதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டே அண்ட் நைட் உழைக்கிறாரு. உணவு எடுத்துக்கல, தண்ணி குடிக்கல, எதுல தூக்கம் சரியில்லை, என்னென்னமோ பண்றாரு, எல்லாத்தையும் பண்றாரு. அக்கௌண்ட்ஸ் அடிக்கடி செக் பண்றாரு, ஓகே 400 கோடி ஆயிடுச்சு, 450 கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பணம் சேர்க்கிறாரு. 500 கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு. ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சு பாக்குறாரு, 500 கோடி ரூபாய் வந்துருச்சு. அப்பாடா 500 கோடி ரூபாய் வந்துருச்சு, ஓகே லெட்ஸ்
ஸ்டார்ட் டு என்ஜாய் மை லைஃப் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாலியா உட்காந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. இன்னில இருந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, பாசக்கையோட வந்து நிக்கிறாரு. முன்னாடி அவங்க ஆபீஸ்ல சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. பாசக்கையோட வந்து உட்காந்துட்டு கம் பாய் லெட்ஸ் கோ அப்படி கம் டியர் லெட்ஸ் கோன்றாரு. பாசக்கையோட வந்திருக்கு யாரும் புரிஞ்சிருச்சுங்களா? இவர் 500 கோடி இப்பதான் சம்பாதிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, ஓகே ஐ டு அண்டர்ஸ்டாண்ட் மை டியர், புரியுது எனக்கு. யார்? இவர் சொல்றாரு 500 கோடி சம்பாதிச்சிருக்க. அவர் சொல்றாரு புரியுது, பட் எனக்கு வந்து ஒரு 1 month டைம் கொடு. டெஃபினெட்லி ஐ வில் கம். 1 month டைம் கொடு. இப்பதான் 500 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். சரி, எனக்கு 1 month டைம் கொடுத்தனா ஐ வில் என்ஜாய் மை லைஃப். ஒழுங்கா நிம்மதியா சாப்பிட்டது கிடையாது, ஒழுங்கா நிம்மதியா தூங்குனது கூட கிடையாது. ஸோ ஐ வில் என்ஜாய் மை லைஃப். முடிச்சுட்டு 1 monthல வரேன். நீ போயிட்டு 1 month கழிச்சு வா அப்படின்னு சொன்னா அவர் போயிட்டு வருவாரா? பாசக்கயிரோட வந்தவரு வாய்ப்பே இல்ல ராசா. அவர் சொல்றாரு, இல்லப்பா அதெல்லாம் முடியாது, ஆல்ரெடி மணி 10 ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து ஒன்னு 9:59க்கு தூக்கி இருக்கணும். 1 நிமிஷம் உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேற கொடுத்துருக்கிறேன், நீ கிளம்பி வா அப்படின்றது. சரிப்பா எனக்கு 15 days டைம் கொடு. கிடைக்குமா? கிடைக்காது. அப்புறம் யோசிக்கிறார், சரி 1 day டைம் குடியா, லைஃப்ல உணவாவது நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நிம்மதியாவது ஏஞ்சி வரையா, ஒரே 1 day டைம் குடியா. வில் கெட் டைம். உங்களுக்கு டைம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்புறம் கடைசியில யோசிக்கிறாரு, 250 கோடி ரூபாய் உனக்கு கொடுக்குறேன். எவ்வளோ? நான் சம்பாதிச்சதுல பாதி 250 கோடி ரூபாய் உனக்கு கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு ½ day டைம் கொடுப்பா. பாசக்கயிறு வீசுறவர் என்ன சொல்லுவாரு, வாங்கி பாரு 250 கோடி ரூபாய். யோ உனக்கு 9:59க்கு டைம் முடிஞ்சிச்சு, மணி 10:01 ஆயிடுச்சு, 2 நிமிஷம் ஓவர் டைம்ல போயிட்டு ஒழுங்கா கிளம்பி வா. இவர் சொல்றாரு, 500 கோடி ரூபாயும் சம்பாதிச்சாலும் மொத்தமா கொடுத்துட்றேன்யா, 1 மணி நேரம் டைம் கொடுப்பா. எனக்கு எல்லா பணத்தையும் நீயே வச்சுக்கோ, ஒரே 1 மணி நேரம் டைம் கொடுப்பா. கிடைக்குமா நமக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு பணம் சம்பாதிக்க வேணும்னு சொல்லலைங்க. பணம் தேவைதான் வாழ்க்கைக்கு. அந்த பணம் சம்பாதிச்ச பணத்தை என்ஜாய் பண்றதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். தயவு செஞ்சு எல்லாருமே உடம்பு ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரொம்ப லேட் நைட் தூங்குறது, லேட் நைட் சாப்பிடுறது, ரொம்ப லேட்டா உடம்ப கஷ்டப்படுத்தி உழைக்கிறது, ஆரோக்கியத்தை வித்து உழைக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆரோக்கியத்தை வித்து பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு மறுபடியும் ஆரோக்கியத்தை வாங்க ட்ரை பண்றோம். இப்ப கிளாஸ்க்குள்ள வருவோம். இப்ப நம்ம உண்ண உணவு டைஜஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில சரம் சரியாக இருக்காது. ரொம்ப லேட் நைட் தூங்கிட்டோம்னாலும் காலையில சரம் சரியாக இருக்காது. கர்மானா ரொம்ப பெருசாலாம் எங்கேயும் போக வேணாம். இது யார் செஞ்ச கர்மா, எங்க அப்பா செஞ்ச கர்மாவோ இல்ல நான் செஞ்ச கர்மாலாம் தேட வேணாம். ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மாலாம் தேட வேண்டாம். நைட்டு லேட்டா சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு முன்னாடி தூங்குனா காலையில சரம் சரியாக இருக்காது. காலைல சரம் சரியாக இல்லைன்னா அந்த கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ற தன்மை நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நம்ம கண்ணு முழிக்கும் போது நமக்கு சரம் தவறாக இருந்தால் கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ற தன்மை நமக்குள்ள சரியா ஒர்க் ஆகல. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது சூரிய உதயம் வரும்பொழுது நமக்கு அந்த சரம் இருந்தால் அந்த கிரகம் முழுமையான எனர்ஜி நமக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்ப மொபைல்ல சிம் கார்டு கரெக்டா இருக்கு, சிக்னல் எல்லாமே கரெக்டா இருக்கு, எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். இப்ப நான் உங்களுக்கு கால் பண்றேன், என் மொபைல்ல சிக்னல் இல்லைன்னா உங்களுக்கு கால் வருமா? வராது. உங்க மொபைல் புது மொபைல், நல்லா 100% சார்ஜ் இருக்கு, சிக்னல் இருக்கு, எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட், நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு
கால் வரல. ஏன்னா என்னால உங்களுக்கு கால் பண்ண முடியல, பிகாஸ் என் மொபைல்ல சிக்னல் இல்லை. அப்ப நமக்கு வர வேண்டிய சக்தி, நமக்கு வர வேண்டிய வெங்கட்ராமன் சார் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க சார். நமக்கு வர வேண்டிய சக்தி நமக்கு முழுமையா கிடைக்கல, நமக்கு வந்து சேரல. நம்ம வந்து சேரலன்னா நமக்கு அந்த சக்தி கிடைக்கல. அதாவது நான் ஒழுங்கா ஒர்க் பண்றேன்ப்பா, என் உடம்புல இருக்கக்கூடிய என்கிட்ட இருக்கக்கூடிய குருவோட எனக்கு ரிசீவ் பண்றவர் கரெக்டா இருக்காரு, ஆனா பிரபஞ்சத்துல இருந்து அது குருவோட சக்தி எனக்கு கிடைக்கல அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, காலையில நம்ம கண்ணு முழிக்கும் போது நமக்கு சரம் சரியாக இருக்கு, நமக்குள்ள இருக்க ஒரு ஒர்க் பண்றாரு. சூரிய உதயம் வரும்பொழுது நமக்கு இடது சரம் இருக்க வேண்டும். எப்ப? வளர்பிறை வியாழக்கிழமைக்கு இடது சரம் இருந்தால், நல்லா கவனிச்சுக்கோங்க, வளர்பிறை வியாழக்கிழமைக்கு இடது சரம் இருந்தால் சூரிய உதயம் வரும்பொழுது குருவோட சக்தி முழுமையா கிடைக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப என்கிட்ட இருக்கிற சிக்னலும் கரெக்டா இருக்கு, வெளியிலிருந்து பிரபஞ்சத்துல வரக்கூடிய சிக்னலும் கரெக்டா இருக்கு. இந்த ரெண்டு சிக்னலும் சேர்ந்தாதான் வாழ்க்கை முழுமை அடையும். இது எவ்வளவு நேரம் இருக்கணும்? மினிமம் 2 மணி நேரம், அதாவது மேக்சிமம் 2 மணி நேரம் இருக்கணும். அதாவது காலையில அப்ப 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா 6 மணில இருந்து 8 மணி வரையிலும் நமக்கு தொடர்ந்து இடது சரம் இருக்க வேண்டும். இப்ப நான் காலைல 4 மணிக்கு கண்ணு முழிக்கிறேங்க, எனக்கு இடது சரம் இருக்கு, 2 மணி நேரம் தொடர்ந்து இருக்கணுமானா தொடர்ந்து 2 மணி நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 1/2 hour இருந்தா போதும். அதுக்கப்புறம் வலதுக்கு மாறட்டும் இடதுக்கு மாறட்டும் எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா காலையில சூரிய உதயம், ஏன்னா எனக்கு சிக்னல் ரெடியா இருக்கு, எனக்கு சிக்னல் கிடைச்சாதான் பேச முடியும். அப்ப காலையில என் சிக்னல் ரெடியா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? காலையில கண்ணு முழிக்கும் போது வளர்பிறை வியாழக்கிழமைக்கு இடது சரம் இருக்கு, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு சிக்னல் கரெக்டா இருக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது ஒரு 1/2 hour இருந்தாலே போதும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப சூரிய குரு கிட்ட இந்த எனர்ஜி கிடைக்குது, அந்த குருவோட எனர்ஜி முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு காலையில சூரியன் உதயம் உதிக்கும் போதும் அந்த எனர்ஜி முழுமையா சேரும் போது 2 மணி நேரம் தொடர்ந்து இடது சரம் இருக்கும் பொழுது நமக்கு குருவோட எனர்ஜி முழுமையாக கிடைக்கும். இப்படி எடுத்துக்கோங்களேன், நம்ம போன் கால் பேசிக்கிட்டே இருக்கோம், ஒண்ணு எனக்கு சிக்னல் சரியில்லை, இல்ல அங்க சிக்னல் சரியில்லை, ஏதோ ஒரு இடத்துல சிக்னல் சரியில்லைன்னா நம்ம விட்டு விட்டு கேட்கும். அவங்க முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, நமக்கு கேட்காது. புரியலங்க, கேட்கலங்க, சிக்னல் சரியில்லை, சிக்னல் கட் ஆகுது, கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுறோம், நாட் ரீச்சபிள், சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் திஸ் மூமெண்ட் மச்சி அப்படின்னு சொல்லி வருது, நான் ரொம்ப பிஸின்னு வருது, நாட் ரீச்சபிள். அதாவது 2 மணி நேரம் தொடர்ந்து நடக்க வேண்டிய சரம் நடுவுல மாறிச்சு அப்படின்னா சிக்னல் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, முழுமையான சக்தி கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ உங்க கான்வர்சேஷன் முழுமையா இருக்கும்னா இல்ல, இன்கம்ப்ளீட். புரியுதுங்களா? அப்ப குருவோட எனர்ஜி கிடைச்சா என்ன நடக்கும்? குருவோட எனர்ஜி கிடைக்கும் போது நமக்கு குருவோடைய சக்தி கிடைக்கும். அதாவது உடம்புலையும் சரி, உடம்புல சில பாகங்கள் குருவோட பாகங்கள், குருவோட சக்தி கிடைக்கும் போது அது சரியா ஒர்க் ஆகுது. அது போக போக பார்ப்போம், அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். பேசிக்கா குரு அப்படின்னா நமக்கு வழிகாட்டக்கூடியவர், நமக்கு வாழ்க்கையில சரியான வழிகாட்டுதல். நீங்க வந்து ஆன்மீக, நம்ம குருனாலே நேரம் ஆன்மீகத்துக்கு போயிடுவோம், ஆன்மீக குருமார்கள். அப்போ ஆன்மீகம் மட்டும் கிடையாது, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது, சொல்லி கொடுக்குறாங்க யாரோ, அவங்க உங்க குரு. சமையல் உங்களுக்கு தெரியல, சமையல் ஒருத்தவங்க சொல்லி தராங்க, அவங்க உங்களுக்கு குரு. நம்ம குருனாலே டைரக்டா ஆன்மீகத்துக்கு போயிடுறோம், உடனே சன்னியாசியா இருக்கணும்னு பாக்குறோம், உடனே அவர் வந்து காவி உடை போட்டிருக்கணும், அவர் தான் குரு அப்படின்னு நம்ம ஒரு இல்யூஷனுக்குள்ள இருக்கிறோம். அப்படி கிடையாது. உங்களுக்கு யார் வாழ்க்கையில சொல்லி தராங்களோ, உங்களுக்கு என்ன விஷயம், நீங்க வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கீங்க, அதை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு குரு. இந்த பார்ப்பா, நீ இதை படி, இதை படிச்சா உங்க லைஃப் டெவலப் ஆகும்னு சொல்றாரு பாருங்க, அவர் குரு. புரியுதுங்களா? குருனா அவங்கதான்.
அப்ப நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலுக்கு நமக்கு ஒருத்தங்க இருக்காங்கனாலே நமக்கு குரு எனர்ஜி நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். குருவோட எனர்ஜி நமக்கு சரியா கிடைக்கலன்னா நம்ம வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கு யாரோ நமக்கு சரியில்லை, இல்ல நமக்கு வழிகாட்டுதலுக்கு யாரும் இல்ல, ஆர் நமக்கு சரியா வழிகாட்டல, இப்படின்னு ஏதோ ஒரு அர்த்தம் அங்க இருக்குது. இது பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துறாங்க. எப்படி உணர்த்துறாங்க? காலையில சரம் சரியில்லைன்னு உணர்த்துறாங்க. அது எப்படிங்க காலைல சரம் சரியா இருந்தா குருவோட எனர்ஜி கிடைச்சிருமா? ஆமாம், அதற்காகத்தான் இது சொல்லி கொடுக்குறாங்க. இது நானே கண்டுபிடிச்சிட்டேங்க, நான் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்ற அளவு கிடையாது. இது எல்லாமே ஏற்கனவே சொல்லி கொடுக்கப்பட்டது, சித்தர்களால சொல்லி கொடுக்கப்பட்டது. சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க இது ஏற்கனவே. சரிங்களா? அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, சீக்கிரம் தூங்கிடணும். எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிடணும். சரி, தூங்கும் போது நம்ம உடம்புல டைஜஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் மினிமம். நீங்க 10 மணிக்கு தூங்குறவராக இருந்தால் ஒரு 7:30 8 மணிக்குள்ள டின்னர் முடிச்சிடணும். நீங்க 9 மணிக்கு தூங்குறவங்களா இருந்தா 7 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சிடணும் அட்லீஸ்ட். நான் 12 மணிக்குள்ள தூங்குவேன், காலையில நிச்சயமா சரம் சரியாக இருக்காது. நம்ம உடனே சொல்லுவோம் ஞானிகள்லாம் நைட்டு ஃபுல்லா கண்ணு மூச்சு. அவங்க ஞானிகள், சித்தர்கள், மகான்கள். நம்ம மகானா? நான் மகான் அல்ல. நம்ம அப்படியே இருக்கிறோம். நம்ம அந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்களோட நிலை வேற, நம்ம நிலை வேற. நம்ம சித்தர் ஆகிறதுக்காக அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சித்தர் ஆன பிறகு நம்ம அப்படி இருக்கலாம். தூக்கமே தேவை இருக்காது. நம்ம உடனே நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் தேடி இருப்போம். பாருங்க, புத்தர் நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டாராம், காலையில தூங்க மாட்டாராம் அப்படின்னா சொல்லுவோம். அவர் புத்தர், நம்ம புத்தரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியம் தான். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் முழுமையா சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறது ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். அதனால உங்ககிட்ட கேட்கிற ஒரு ரிக்வஸ்ட் கூட வச்சுக்கலாமே தான், சாப்பிட்டுருங்க சீக்கிரமா. நைட்டு டின்னர் முக்கியமா, நைட்டு டின்னர் சீக்கிரம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு 2-2.5 மணி நேரம் கழிச்சு தூங்கிடுங்க. மேக்சிமம் 10 மணிக்குள்ள தூங்கிடுங்க. 10 மணிக்கு தூங்கி இருக்கணும். ஏன்னா அக்குபஞ்சர் தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு 11 இருந்து 1 மணில இருந்து காலையில 3 மணி, இந்த 4 மணி நேரம் கால் பிளாடர் லிவரும் ஒழுங்கா ஒர்க் பண்ற நேரம். இவங்களோட முழு வேலை என்னன்னு கேட்டா, உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் கழிவுகளை எடுத்து வெளியில அனுப்புறது. நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில எக்கச்சக்கமான கெமிக்கலை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். நான் அப்பெல்லாம் பண்றது இல்லையே. நான் மாத்திரை மருந்து சாப்பிடல. மாத்திரை மருந்து மட்டும் இல்ல, நம்ம உணவு சாப்பிடுற உணவுல கெமிக்கல்கள் இருக்கு. நம்ம மூச்சு காத்துல நச்சுத்தன்மையோட மூச்சு காத்து நிறைய எடுக்கிறோம். ஏன்னா வண்டி ஓடுது, நிறைய வண்டி ஓடுது இல்ல, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி பல கெமிக்கல்கள் நம்ம உடம்புக்கு நம்ம எடுத்துக்கிட்டு கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், நமக்கு தெரியல. சரிங்களா? இப்ப நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கெமிக்கல் கழிவுகள் உடம்புல இருந்து வெளியில போனாதான் நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனாலதான் காலையில எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நீங்க யூரின் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் ஸ்மெல் வருது, அதிகமா ஸ்மெல் வருதுன்னு கேட்டா, உடம்புல கூடிய கெமிக்கல் கழிவுகள் நிறைய வெளியில போகுது. சரிங்களா? அப்ப உடம்புல கூடிய கெமிக்கல் கழிவுகள் நீங்க வேண்டும் என்றால் 11 மணிக்கு தூங்கி இருக்கணும். நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கணும். காலைல 3 மணிக்கு மேல இப்ப நினைச்சுக்கோங்க.
உங்க நிலை உயர்ந்த நிலையா இருக்கு அப்படின்னா, இந்த மகான்கள் அந்த சித்தர்கள் அந்த நிலைக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நைட்டு முடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறது மனித நிலை நம்மளுது. அதனால 10 மணிக்கு தூங்கிடுங்க. 10 மணிக்கு நல்லா தூங்கி இருக்கணும் அப்படின்னா உடம்புக்குள்ள டைஜஸ்ட் ப்ராசஸ் நடக்கக்கூடாது. 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. 8 மணிக்கு சாப்பிட்டுருங்க. அட்லீஸ்ட் 8 மணிக்கு. பல வீட்டுல எப்படி தெரியுங்களா, 8:30 மணிக்கு யோசிப்பாங்க இன்னைக்கு என்ன டின்னர் செய்யலாம். எப்ப 8:30 மணி தான் யோசிப்பாங்க. சரி நீங்க இதை செய்யலாம் வா அப்படின்னு சொல்லி 9 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு முடிச்சு 10 மணிக்கு சுட சுட சாப்பிட்டுட்டு 10:30க்கு தூங்கிடுறது. உடம்பு ஆரோக்கியமா இல்லைன்னு ஹாஸ்பிட்டலா சுத்துறது. இது தேவையா? இப்ப டிவிலாம் வேற வந்துருச்சு, நிறைய ப்ரோக்ராம்லாம் வேற இருக்குது, கிரிக்கெட்லாம் வேற இருக்கு, டே அண்ட் நைட் மேட்ச் நடக்குது, என்னென்னமோ நடக்குது. நம்ம ஆரோக்கியத்தை தாண்டி உங்களுக்கு எதுங்க முக்கியம்? உங்கள் ஆரோக்கியத்தை தாண்டி உங்க கிரிக்கெட் மேட்ச் முக்கியமா? உங்க என்டர்டைன்மெண்ட் ஜாலியா கதை பேசிட்டு இருக்கிறது முக்கியமா? நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது முக்கியம்னு. நான் ஒரே ஒரு நாள் கண்ணு முழிச்சேங்க உடம்பு கெட்டு போயிடுவேன் அப்படி இது கிடையாது. ரெகுலரா பண்ணா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். உடம்புக்கு வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் தன்மை இருக்கு. அதனால இப்ப ஒரு நாள் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க தூங்குறதுக்கு, இன்னைக்கு ரொம்ப ஒர்க் இருந்துச்சு, லேட் ஆயிடுச்சு, காலைல லேட் ஆயிடுச்சு, ஓகே உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், பேலன்ஸ் பண்ணிக்கும். இதே ரெகுலராக பழக்கமாக வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகும். புரியுதுங்களா? அதனால சீக்கிரம் தூங்கி பழகிடுங்க. இது எங்க பாதிக்குது அப்படின்னு கேட்டா, காலையில சரம் சரியாக இல்லை. காலையில நமக்கு எழுந்திரிச்சோன்னா சரம் சரியாக இருக்குது, சரம் நல்லா இருக்குது அப்படின்னாலே உடம்பு ஓரளவு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். கண்ணு முழிக்கும் போது சரம் சரியாக இருக்கணும், சூரிய உதயம் வரும்போது சரம் சரியாக இருக்கணும். அது சூரிய உதயம் வந்ததுல இருந்து 2 மணி நேரத்துக்கு அதே சரம் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தோட முழுமையா கிடைக்குது அப்படின்னாலே வாழ்க்கை பேலன்ஸா ஓரளவுக்கு சுமாரா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமும் வரக்கூடிய 2 மணி நேரத்துக்கு ஒரு சரம் மாறிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா லெப்ட் டு ரைட், ரைட் டு லெப்ட் கரெக்டா மாறிக்கிட்டே இருக்குன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, மனசு தெளிவா இருக்கு, நம்ம தேவையானது கிடைச்சிக்கிட்டு இருக்கு, நமக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கு, நம்ம உறவுகள் நம்ம கூட நல்லா இருக்காங்க, எல்லாமே சரியாக இருக்கு. அதுதான் வாழ்க்கை. ஏதாவது ஒண்ணு மட்டும் சரியா இருந்தா வாழ்க்கையா? என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்குப்பா, சரி உடம்பு தான்ப்பா படுத்து எடுக்குது. யாரு புதுசா ஆடி கார் வாங்கிட்டு அந்த ஆடி கார்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் இல்ல வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெருமையா இல்ல ஆரோக்கியமா இருக்கிறது பெருமையா? அதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்க வேணாம், பணம் வேணாம்னு சொல்லல. பணம் இருந்தால்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். அதை தாண்டி உயிர் இருந்தால்தான் இந்த உலகத்துல இருக்கவே முடியும். ஆரோக்கியமா இருந்தா லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். முதுகுவலியில உக்காந்துக்கிட்டு அப்பாடா செம முதுகுவலி பாப்பா தாங்க முடியலப்பா, பணம் என்ன பண்ணுவாங்க? பெயின் கில்லர் கொடுக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும், ட்ரிப்ஸ் ஏத்துவாங்க. முதுகுவலி இன்னும் சரியாகலையே, பெல்ட் போட்டாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு, முதுகுவலி இன்னும் சரியாகலையே, யார் காரணம்? பேங்க்ல இருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து வித்ட்ரா பண்ணி இந்த டாக்டர் கிட்ட கொடு, முதுகுவலி சரியாகலையே. சரி 10 கோடி ரூபாயும் கொடு, முதுகுவலி சரியாகலையே. ஃபர்ஸ்ட் உங்க ஆரோக்கியத்துக்கு, ஆரோக்கியம் சரியாக இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேக்குறீங்களா? முதல்ல சரம் சரியாக இருக்க வேண்டும். காலையில கண்ணு முழிக்கும் போதும் அந்தந்த கிழமைக்கான சரம் இருக்கணும். சூரிய உதயம் இருக்கும் போதும் அந்த கிழமைக்கான சரம் இருந்தாலே ஓரளவு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அதுவும் தொடர்ந்து 2 மணி நேரம் கரெக்டா சரம் இருந்தாலே பெட்டர், நல்லா இருக்கு. அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தானாக சரம் மாறிக்கிட்டே இருந்தாலே லைஃப் சூப்பர்.
சரி, இது வயசு வருஷம் அப்படியே. இப்ப சரம் சரியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருந்தால் சரம் சரியாக இருக்கும். இப்ப நம்மளால எதை சரி பண்ண முடியும்? சரம் மாத்திக்கலாம். இப்ப மாத்தி கத்துக்கிட்டு இருக்கோமே. ஒரு சைட திரும்பிப்படுத்தும். ஏன் சரம் மாறலன்னா கர்மா. எங்க கர்மா? நேத்து நைட்டு லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்குனா கர்மா. நம்ம போன பிறவில கர்மாவோட விளைவுகள் இப்ப நடக்குது, அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அது எப்போ ஒர்க் ஆகுது, எங்க ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்ப இமீடியட் கர்மா ஒர்க் ஆகுது. இது கலிகாலம். இது கலிகாலம்னு சொல்றதை விட கர்ம பூமி. கலிகாலம் முடிய போகுது, கர்ம பூமி. கர்ம பூமினாலே கர்மாவால வந்தது இந்த உடம்பு. இப்ப கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்திருக்கு நம்ம இந்த பிறவி. இந்த கர்மாவை கழிக்கிற வேலையை தான் பார்க்கணுமோ தவிர புதுசு புதுசா கர்மாவை ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு அழிஞ்சிட்டு மறுபடியும் புது சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு மறுபடியும் இந்த பூமியில வந்து பிறந்து மறுபடியும் கர்மாவை டெலீட் பண்றதுக்கும் வந்து பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கணும். மறுபடியும் நல்லா யோசிச்சு பாருங்க, மறுபடியும் பிறந்து எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சு நம்ம படிக்கும்போது இருக்கிற சிலபஸே பரவாயில்ல. இப்ப என்னென்னமோ சிலபஸ் சொல்லி தராங்க, புதுசா ஸ்கூலு 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க எல்கேஜி சீட்டுக்கு. டாக்டர் சீட்டுக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் போல இருக்கு, ஆனா எல்கேஜி சீட்டுக்கு அதிகமா இருக்கு. அந்த ஸ்கூல்ல என் பையன் படிச்சாதான், இந்த ஸ்கூல்ல என் பொண்ணு படிச்சாதான் பெருமை. லட்சமா பேரண்ட்ஸ் கட்டி நம்மள ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் அடிச்சு உதச்சு உட்கார வச்சு படிக்க வச்சு மறுபடியும் 10th எக்ஸாம் எழுதி மறுபடியும் லவ் பண்ணி மறுபடியும் +2 பாஸ் பண்ணி மறுபடியும் காலேஜ் போய் மறுபடியும் வேலைக்கு தேடி கண்டுபிடிச்சி வேலைக்கு போய் மறுபடியும் கல்யாணம் பண்ணி, அடுத்த பிறவி இல்லைங்க, இந்த பிறவில இல்ல, கல்யாணம் பண்ணி வாழ்க்கை தேவையா? யாருக்காவது வேணுமாங்க அடுத்த பிறவி? யாருக்கு வேணுமோ அவங்க தைரியமா மனசை திறந்து மியூட் எடுத்து பேசுங்க பார்ப்போம். இந்த வாழ்க்கையே முழுசா இப்ப நம்ம ஓரளவு தெரியும், இந்த வாழ்க்கையை முழுசா வாழ முடியலையே, அடுத்தது எந்த வருஷம் பிறப்போம்னு தெரியாது, எந்த வீட்டுல பிறப்போம்னு தெரியாது, எந்த ஊர்ல எங்க பிறப்போம்னு தெரியாது. இது தேவையா? அப்ப கர்மாவை கிளியர் பண்ணி விட்டுட்டு புதுசா கர்மாவை சேர்த்துக்காம சரியான வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை முடிச்சிடலாம். அதுக்குதானே சொல்லியிருக்காரு வள்ளலார், பிறவில்லா பெருவாழ்வு. சரம் தாங்க எல்லாமே. சரம் சரியாக இருந்தால் சரித்திரம் படைக்கலாம். சரித்திரம் நீங்க ஹிஸ்டரி ஜியாகிரபி அந்த சரித்திரம் இல்ல, நீங்க முக்தி அடைய சரித்திரம் தானே. அவ்வளவு முக்கியமானது சரம். அப்ப நல்லா கவனிக்க வேண்டியது, காலையில கண்ணு முழிக்கும் போது நிச்சயமாக அந்த சரம் இருக்கணும். எனக்கு அந்த சரம் இல்லைங்க, எனக்கு நாளை காலைல வெள்ளிக்கிழமை கண்ணு முழிக்கிறேன், வெள்ளிக்கிழமை காலைல கண்ணு முழிச்சோம் இடது சரம் சொன்னீங்க, ஆனா இடதுல இல்ல வலதுல போயிட்டு இருக்கு அப்படின்னா வலது பக்கம் திரும்பி படுங்க. சார் இப்போ ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் 1/2 மணி நேரமா படுத்து எனக்கு இடதுக்கு மாறவே இல்லை சரம் அப்படின்னா நைட்டு பண்ண மிஸ்டேக் அடுத்த நாள் காலைல விளையுது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதுக்கு என்னங்க பழமொழி முழுசா சொல்லுங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சரி பழமொழி தெரியல, பரவாயில்ல விட்டுருங்க. நேற்று ஒரு கேள்வி கேட்டோம், ஏதோ ஒரு விஷயம் பார்த்துட்டு வர சொல்லி வரேங்க, அதுக்கு வரேன். அப்ப முடிஞ்ச அளவு, சிலருக்கு நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு தூங்குறதுக்கு 2-2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. சிலர் கேட்டாங்க, ஒரு தடவை இந்த மாதிரி தான் கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்லும் போது நான் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டேன், 9:30 மணிக்கு மறுபடியும் பசிக்குது, என்ன பண்றது? ஏன்னா டைஜஷன் முடிஞ்சிச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, மறுபடியும் பசிக்குது, என்ன பண்ண? பழங்கள் எடுத்துக்கோங்க. பழ உணவுகள் ஏன் எடுத்துக்க சொல்றோம் அப்படின்னா பழங்கள் சீக்கிரம் டைஜஷன் ஆயிடும். அதாவது சீக்கிரம் டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து பழ உணவுகள், செகண்ட் ஆவியில வேக வைத்த உணவுகள், இட்லி இடியாப்பம், இதெல்லாம் வந்து சீக்கிரம் டைஜஷன் ஆயிடும். இப்ப நீங்க வந்து ஒரு 9:30 மணிக்கு தூங்க போறீங்க, மணி 8 ஆகுது. இப்ப என்ன சாப்பிடலாம்னு கேட்டா இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி ஆவியில வேக வைத்த உணவுகள் சாப்பிட்டுருங்க. 10 மணி 9 மணி ஆயிடுச்சு, நான் இப்ப தூங்கணும், பசிக்குது, பழங்கள் சாப்பிட்டுருங்க. பழங்கள் 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் ½ மணி நேரக்குள்ள டைஜஷன் ஆயிடும்.
கஞ்சி உணவுகள் எடுத்துக்கலாமா? கஞ்சியும் பரவாயில்ல, 1 மணி நேரத்துல டைஜஷன் ஆகும். நல்லா பொரித்தெடுத்த, வறுத்தெடுத்த, அப்பளம் சுட்டெடுத்த, தோசை சுடுறது, சப்பாத்தி சுடுறது, இந்த மாதிரி சுட்டெடுத்த உணவுகள்லாம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் டைஜஷன் ஆகுறதுக்கு. கீரை வகைகள், தயிர், இதெல்லாம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் கூட ஆகும். அதே மாதிரி நான் வெஜிடேரியன், சிக்கன், மட்டன், பீஃப், போக், ஃபிஷ், பிரான் எல்லாமே 4-5 மணி நேரம் ஆகும் டைஜஷன் ஆகுறதுக்கு. அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நைட்டு சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? நைட்டு நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டா கூட 9, 10, 11, 12, 1 மணி வரலாம் டைஜஷன் ஆகாம இருக்கும். அதற்காகத்தான் நம்ம பெரியவர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க, நைட்டு கீரை சாப்பிடாத, நைட்டு தயிர் சாப்பிடாத, நைட்டு நான்வெஜ் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. பரோட்டா உடம்புக்கு நல்லதான்னு கேட்டா நல்லதுதான். ஏன் சாப்பிடான்னு சொல்றாங்க? டைஜஷன் ஆகுறது லேட் ஆகும். மைதா மாவு அது எங்க ஃபேமஸா இருந்துச்சு பரோட்டாலாம் அப்படின்னா, லாரி அதிகமா ஓட்டுவாங்க பாருங்க நைட்ல. அந்த லாரி ஹைவேஸ் இருக்கு பாருங்க, ஹைவேஸ்ல நிறைய பரோட்டா கடை இருக்கும். ஏன்னா நைட் ஒரு 9, 10 மணிக்கு நிப்பாங்க, ஒரு 2 பரோட்டா, 3 பரோட்டா, 5 பரோட்டா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நைட் ஃபுல்லா கண்ணு முடிச்சிட்டு இருப்பாங்க. அது டைஜஷன் ஆகுறது ரொம்ப லேட் ஆகும் மைதா மாவுலாம். அதனால அவங்களுக்கு நைட் ஃபுல்லா தண்ணி குடிச்சுக்கிட்டே, நான் தண்ணி அடிச்சுக்கிட்டே, தண்ணி குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். டைஜஷன் ஆகுறதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும், பிராணசக்தி நிறைய தேவைப்படும். அதனால உடம்புக்கு நல்லது இல்லைன்னாங்க. யாரு? நார்மலா இருக்கணுங்க. சோ அந்த மாதிரி உணவுகள்ல நிறைய விதங்கள் இருக்கு. அந்த உணவுகள் பத்தி இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலையில, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, காலையில ஏந்திரிக்கும் போது சரம், இடது சரம் இருக்க வேண்டும். சரி, இப்ப அடுத்த கேள்வி, நான் 8 மணிக்கு ஏந்திரிக்கிறேங்க, அப்ப எனக்கு என்ன சரம் இருக்கணும்? இப்ப காலையில 6 மணிக்கு சூரிய உதயம், 6 மணில இருந்து 8 மணி வரையிலும் இடது சரம் இருக்கணும். நான் 8:15, 8:30 மணிக்கு ஏந்திரிக்கிறேன், அப்ப எனக்கு வலது சரமா இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. உங்களுடைய அவேர்னஸ், உங்களுடைய சூரியன் அப்பதான் உதிக்கிறாங்க அப்படின்னாலே, உங்க சூரியன் அப்ப உதிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட ரிசீவ் பண்றவர் கரெக்டா இருக்கணும். அப்ப அந்த சரம் தான் இருக்கணும், அந்த கிழமைக்கான சரம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 10-15 நிமிஷம் கழிச்சு ஒரு 1/2 hour மாறுறது நல்லது. சோ நீங்க காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 10 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, காலையில 8 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 10 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, எப்ப எழுந்திரிச்சாலும் நீங்க கண்ணு முழிக்கும் போது அந்த கிழமைக்கான சரம் தான் இருக்க வேண்டும். நான் 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்திரிக்கிறேங்க, சூரியன் உதிச்சாச்சு. நீங்க எழுந்திரிக்கும் போது உங்களோட சிக்னல் கரெக்டா இருக்கணும் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சரம் பார்த்துக்கலாம். இப்ப 6 to 8 என்ன சரம் இருக்கணும்? இடது சரம் இருக்கணும். 8 to 10 என்ன சரம் இருக்கணும்? வலது சரம் இருக்கணும். நீங்க கண்ணு முழிக்கும் போது, நீங்க ஒரு 8:30 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா, நீங்க கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு இடது சரம் இருக்கணும். எழுந்திரிச்சு உட்காந்து ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறீங்க, வலது சரம் மாறிடும். ஏன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு வலது சரம் இருக்கணும். அப்ப அந்த நேரத்துல கூடிய சக்தி நிலை கரெக்டா கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சரம் வச்சு எப்படி கிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்றது, சரம் வச்சு எப்படி பஞ்சபூதங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்றது, பாடி போஸ்டர் எப்படி சரம் மாத்தும். இப்பதான் சொன்னோம்ல, லெப்ட் சைட் திரும்பி ரைட்டுக்கு சரம் மாறும், ரைட் சைட் திரும்பி லெப்ட்டுக்கு சரம் மாறும். அப்ப உடல்நிலை அப்படி மாத்திக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சரம்ல. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனதும் சரம். சரிங்களா? ஓகே, எழுதிக்கோங்க இத. வெள்ளிக்கிழமை காலையில இருக்க வேண்டிய சரம் இடது சரம். சனிக்கிழமை காலையில வலது சரம். கண்ணு முழிக்கும் போதும் சரி, சூரிய உதயம் வரும்போதும் வலது சரம் இருக்க வேண்டும் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில வலது சரம். கண்ணு முழிக்கும் போது வலது சரம் இருக்கணும், சூரிய உதயம் வரும்போது வலது சரம் இருக்கணும். திங்கட்கிழமை காலையில நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன சரம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
சரிங்களா? எவ்ரி half அன் அவர் நீங்க உங்களோட சரம் செக் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வாங்க. குரூப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டே வாங்க. எனக்கு இப்பொழுது வலது சரம் நடந்து கொண்டு இருக்கிறது டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஆர்பி, ஆர்பின்னா என்னது? ரைட் பிரீத். எல்பி அப்படின்னா லெஃப்ட் பிரீத். இதை கூட டைப் பண்ணுங்க போதும். ஏன்னு கேக்குறீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அது எப்படிங்க நல்ல விஷயம் நடக்கும் பாருங்களேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன சரம் போகுதுன்றதை நீங்க பார்த்து நீங்க மெசேஜ் அனுப்பிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய. நான் குரூப்ல மெசேஜ் அனுப்பிச்சா எனக்கு எப்படி நல்லது நடக்கும்? செக் பண்ணுங்க, நாளைக்கு நடக்கும். இன்னிலே ஸ்டார்ட் பண்றேங்க, நடக்கும் பாருங்க. ஓகேங்களா? சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நாளைக்கு இன்னும் சில விஷயங்கள் கத்துக்கலாம். ஒன்னொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பொறுமையா ரிலாக்ஸா கத்துக்கலாம். அவசரமா கத்துக்கிறதை விட பொறுமையா ரிலாக்ஸா கத்துக்கலாம். நல்ல டெப்தா கத்துக்கலாம். நல்லாவே கத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேளுங்க. யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்களா? ஓகே, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் அடுத்தடுத்தது. அதுக்காக சரயோகம், சரம்காக ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. இனிமே வர கிளாஸ் கூட நிறைய விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கலாம். கேளுங்க சார். சரி, ஓகேங்க சார், சூப்பர். ஓகே, நேற்று சரயோகம்ன்ற பெயர் பத்தி சொல்ல ஆரம்பிச்சோம். சரயோகம்னா என்னென்ன? சரம் யோகம் ஆகிறது. இந்த உடம்பும் மனசும் ஒத்து போகணும். உடம்பும் உயிரும் ஒத்து போகணும். உயிரும் மனசும் ஒத்து போகணும். எல்லாமே ஒரு இணைவாக இருந்தால் ஒத்து போகுது அப்படின்னாதான் சரயோகம். சரம் நம்ம உடம்பு கூட ஒத்து போகணும். இப்போ யோகம் அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, நம்ம புதுசா ஒரு செப்பல் வாங்குறோங்க. என்னோட செப்பலோட சைஸ் வந்து 8ன்னு வச்சுப்போம். 9ஆம் நம்பர் செப்பலுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. 2000 ரூபாய் செப்பல் வந்து 500 ரூபான்னு கொடுக்குறாங்க. நம்ம வாங்குவோமா? வாங்க முடியாது, நமக்கு செட் ஆகாது. அப்ப நம்ம போடுற செப்பல் வந்து போட்டிருக்கக்கூடிய செப்பல் நமக்கு லூஸா இருந்தா நமக்கு செட் ஆகாது, டைட்டா இருந்தாலும் நமக்கு செட் ஆகாது. கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செப்பல் போட்டிருக்கிற நினைவே இருக்காது. ஆக மொத்தம் நம்மளும் அந்த விஷயமும் சரியாக இணைந்திருந்தால் அதான் யோகம். யோகக்காரன் பாவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு லைஃப் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். லைஃபுக்கும் அவனுக்கும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு எல்லாமே கரெக்டா செட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப செப்பல், நம்ம ட்ரெஸ் போடுறோம், ஷர்ட் போடுறோம், நமக்கு அந்த ஃபிட்டா கரெக்டா இருந்தா நமக்கு யோகம். நம்மளும் அந்த சட்டையும் நம்ம இணைந்து இருக்கிறோம். நமக்கும் நம்ம மூச்சு காத்து இணைந்து இருக்கிறது. நம்ம உயிர் சக்தியை நம்ம மூச்சு காத்து இணைந்து இருக்கிறது. உயிர் சக்தி நம்ம உடம்பும் இணைந்து இருக்கிறது. இது எல்லாமே சரியாக இணைந்து இருப்பதுதான் யோகம். அப்ப சர யோகம் அப்படின்னா சரமும் நம்மளும் இணைந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அது நமக்கு ரொம்ப கஷ்டமாவும் இல்லை, கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுதான் சர யோகம். சரிங்களா? சரி, வாங்க இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலைல மறுபடியும் 6 மணிக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு மேல நேரா கைகளை வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய்,
தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.